வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிஜிடிஆர்பிக்கு நாங்கள் யூனிட் 1லேருந்து 10 வரையும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் எடுத்து எல்லா டவுட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எம்சிக்யூஸ் மெத்தடு, அப்ஜெக்டிவ் டைப்ஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, ஸோ சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ஷார்ட்கட் மெத்தடு, ஃபுல் ரிவிஷன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் மெத்தடில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம் டீச்சர்ஸ். நீங்கள் வந்து இந்த பயாலஜி ஈஸிங்கிற சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. பிஜிடிஆர்பிக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் டீச்சர்ஸ் இந்த வீடியோவை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். The decomposers like fungi and bacteria are DAS. அதாவது decomposers like fungi and bacteria are DAS அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸு. அதுக்கு நான் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். சி, செகண்ட் அண்ட் தேர்டு. அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் என்னென்னு பார்க்கலாமா? ஹெட்ரோட்ராப்ஸ் அண்ட் சாப்ரோபைட்ஸ். ஹெட்ரோட்ராப்ஸ்னாவே cannot prepare their own food. அப்போ அதே மாதிரி சாப்ரோபைட்ஸ்னா டிபெண்ட் அப்பான் தி நான் லிவிங். இது டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம் டீச்சர்ஸ். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The process of mineralizations by microorganisms helps in the release of DAS. அப்போ வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது மினரலாக மாற்றுறதுக்கு. அப்போ அதுக்கு இது என்னவா இருக்கலாம், என்ன மினரலாக மாற்றலாம் அப்படிங்கிறத கொஸ்டின்ஸு. செகண்ட் கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஆன்சர்ஸ் வந்து ஏ, இன்ஆர்கானிக் நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் ஹியூமஸ். ஓகேங்களா? அப்போ செகண்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ. இது வந்து பாருங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An inverted pyramids of biomass can be found in which ecosystems-ங்கறாங்க. ஓகேங்களா? ஃபாரஸ்டா, கிராஸ்லேண்டா, மெரைனா, டண்ட்ரா ஈகோசிஸ்டமா அப்படிங்கிறாங்க. அப்போ போகிறதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பி, மெரைன் ஈகோசிஸ்டம்ஸ். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. போகிறதுக்கு ஆன்சர்ஸ் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following is not a producers? Spirogyra, Agaricus, Volvox and Nostox. இதில் வந்து எது வந்து ப்ரொடியூசர்ஸ் இல்லைங்கிறாங்க. கொஸ்டின்ஸ் வந்து வாட்ச் பண்ணி வச்சுங்க. நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் டீச்சர்ஸ். ஆன்சர்ஸ் வந்து பி, அகாரிகஸ். ஓகேங்களா? அகாரிகஸ்ங்கிற ஒரு ஃபங்கஸ். ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங், சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. Which of the following ecosystems is most productive in terms of the net primary productions? சிக்ஸ்த்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் ஏ சரியான பதில் டீச்சர்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் டாஸ். பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே. செவன்த்துக்கான ஆன்சர்ஸ் கொஸ்டினால வாட்ச் பண்ணி வச்சுங்க. பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கேட்டுக்கிறாங்க. செவன்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து சி, எய்தர் அப்ரைட் ஆர் இன்வெர்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ செவன்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து சி. முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அப்ராக்சிமேட்லி ஹவு மச் ஆஃப் திஸ் சோலார் எனர்ஜி தட் ஃபால்ஸ் ஆன் த லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட் இஸ் கன்வெர்ட் டு த கெமிக்கல் எனர்ஜி பை போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸு. எய்த் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஆன்சர்ஸ் வந்து என்னது? ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் தான். எய்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பி, 2 to 10%. ஓகேங்களா? அப்போ எய்த்துக்கு ஆன்சர்ஸ் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமங் த ஃபாலோவிங் வேர் டு யூ திங்க் த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன்ஸ் வுட் பி த ஃபாஸ்டஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். இப்போ நைன்த்துக்கு ஆன்சர்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸியா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க டீச்சர்ஸ். ஆன்சர்ஸியா ஏ, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஏ சரியான பதில். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மச் ஆஃப் த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் டெரஸ்ட்ரியல்ஸ் ஈகோசிஸ்டம் இஸ் ஈட்டன் அண்ட் டைஜஸ்டட் பை த ஹெர்பிவோரஸ். ஸோ இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஈகோசிஸ்டத்தில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் டீச்சர். 10த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பி, 10%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஈகாலஜிக்கல் சக்சஷன்ஸ் த சேஞ்சஸ் தட் டேக் பிளேஸ் இன் கம்யூனிட்டிஸ் ஆர் டாஸ் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அதர் 3 ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஆன்சர்ஸ் செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 11த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து அப்போ 11த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ. அப்போ ஏ என்னது? ஆர்டர்லி அண்டு சீக்வன்ஷியல் அப்படின்னு நோட் பண்ணிச்சு டீச்சர்ஸ்.
The next question பாருங்க. Climax community is in a state of dash. Okay. 12th questions answers பார்க்க போறோம். B. Equilibrium is a correct answers. The next question பாருங்க. Among the following biogeochemical cycles, which one does not have losses due to the respirations? 13க்கு ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது 13th ஆன்சர்ஸ் ஆல் தி above. ஓகேங்களா? ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸு 13க்கு ஆன்சர்ஸ் வந்து டி ஆல் தி above இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் படிக்கிறதுக்கு நேரம் எல்லாம் போயிடும். அதுக்காண்டியே அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ரொம்ப லார்ஜஸ்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. த சீக்வன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் ஆஃப் பிரைமரி சக்சஷன் இன் வாட்டர் இஸ் அ டேஸ். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி வச்சுங்க. 14th ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டி phytoplanktons, rooted submerged hydrophytes, floating hydrophytes, reed swamp, sedges and meadows and trees. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் பிரைமரி சக்சஸ் வந்து வாட்டரில் இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? 14 வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஆன்சர்ஸ் வந்து டி டீச்சர்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ரிசர்வேர் ஃபார் த கேசியஸ் டைப்ஸ் ஆஃப் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் எக்ஸிஸ்ட் இன் டேஸ் அப்படிங்கிறாங்க. 15க்கு ஆன்சர்ஸ் வந்து பி அட்மாஸ்பியர். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த கார்பன் ஆட்டம்ஸ் ஃபிக்ஸ்டு பை ப்ரொடியூசர்ஸ் ஆல்ரெடி ஹவ் பாஸ்ட் த்ரூ 3 ஸ்பீசிஸ், த ட்ராபிக் லெவல்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஸ்பீசிஸ் உட் பி டேஸ். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஆன்சர்ஸ் வந்து சி டெர்ஷியரி கன்சியூமர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் ecosystem is expected in an area where evaporations exceeds precipitations and means annual rainfall is below 100 mm அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். 17th ஆன்சர்ஸ் வந்து சி டெசர்ட். ஓகேங்களா? டெசர்ட்னா பாலைவனங்கிறது தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The zone at the edge of the lake or ozones which is alternatively exposed to air and immersed in water is called dash. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். 18th ஆன்சர்ஸ் வந்து டி லிட்டரல் ஜோன். நல்லா நோட் பண்ணி வச்சு டீச்சர்ஸ், இந்த கொஸ்டின்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, கண்டிப்பாக கேட்கப்படலாம். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 19th அடாபிக் ஃபேக்டர் ரெஃபர்ஸ் டு த டேஷ். இது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், அடிச்சுங்க ஈஸியாக. ஆன்சர்ஸ் வந்து என்னது? பி சாயில் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following is an ecosystem service provided by the natural ecosystems அப்படிங்கிறாங்க. 20க்கு ஆன்சர்ஸ் வந்து டி ஆல் தி above. எல்லாமே cycling of nutrients, prevention of the soil erosions, pollutant absorption and reductions of the threat of the global warming. டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆல் தி above மேல உள்ள எல்லாமே அப்படிங்கிறதான் சரியான பதில். கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. The primary producers of the deep sea hydrothermal vent ecosystem are dash அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பி ஹீமோசிந்தட்டிக் பாக்டீரியா ஈஸியா கரெக்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர்ஸ் வந்து பி. செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிராப்லாண்ட் ஈகோசிஸ்டம்ஸ். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்து டி த லீஸ்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஓகேங்களா? செகண்டுக்கு ஆன்சர் வந்து டி. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம்ங்கிறாங்க. இது வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். தேர்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து டி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. அசர்ஷன் ரீசன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸு. Net primary productivity is gross primary productivity is minus respiration. The reason secondary productivity is produced by heterotrophs. Questions பார்த்துங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து ஃபோர்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பி both assertions and reasons are true but reason is not the correct explanations of assertion. ஓகேங்களா? ஃபோர்த்துக்கு வந்து ஆன்சர்ஸ் பி. ஓகேங்களா? The next question பாருங்க. Most animals that live in deep oceanic waters are dash அப்படிங்கிறாங்க. ஃபிஃப்த்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பி
Detritivores is a சரியான பதில். ஃபிஃப்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பி. அந்த Detritivores ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது, டீகம்போசர்ஸ் தான் வரும். ஓகேங்களா? The next question, secondary productivity is a rate of formations of a new organic matter by dash. சிக்ஸ்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து A, consumers. The next question பாருங்க. Which of the following processes will be most adversely affected if microorganisms are removed from the forest ecosystem? Seventh answers C, nitrogen fixations and decomposition of organic matters. அப்ப seventh answers வந்து C. Eighth question பாருங்க. Which one of the following process during decomposition is correctly described? Eighth answers fragmentations carried out by organisms such as earthworm. C is a சரியான பதில். 8 வந்து C. The next question பாருங்க. The important steps in the process of decomposition are dash அப்படிங்கறாங்க. 9th questionஸ்க்கு ஆன்சர்ஸ் C, humifications and mineralizations. ஓகேங்களா? 9th ஒரு முக்கியமான क्वेश्चंस. C is a சரியான பதில். ஓகேங்களா? The breakdown of detritus into smaller particles by earthworm is a process called dash. 10th answers வந்து B, fragmentations. ஓகேங்களா? that is a fragmentations சரியான பதில். B is a correct answers. The next question, the predator's food chain is also called dash. இது ஒரு முக்கியமான क्वेश्चंस. Answer is A, grazing food chain. The next question பாருங்க. If 20 joule of energy is trapped at a producer's level, then how much energy will be available to peacock as a food in the following chains? Plant, maize, snake, peacock. இப்போ இது ஒரு முக்கியமான क्वेश्चंस. கண்டிப்பா இந்த क्वेश्चंस கேட்கலாம். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? 0.02 ஜூல். அப்ப ஆன்சர்ஸ் வந்து ஏங்க. A 0.02 ஜூல், 0.02 ஜூல். ஓகேங்களா? A அதாவது ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். 12th A நோட் பண்ணி வச்சுங்க டீச்சர்ஸ். The next questions, biological equilibriums is found among the dash அப்படிங்கறாங்க. 13க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஆன்சர்ஸ் வந்து D, producers, consumers and decomposers. அப்ப 13க்கான ஆன்சர்ஸ் வந்து D. The next question பாருங்க. Identify the possible link A in the following food chainsங்கறாங்க. Plant, insect, frog, அடுத்து A and eagle. என்னவா இருக்கலாம்னு சொல்லிங்கிறது வெரி ஈஸி. 14th ஆன்சர்ஸ் என்ன? C, cobra. அங்க snake இருக்கும். ஓகேங்களா? The next, in an ecosystem at a particular time standing crop includes dash. இது ஒரு முக்கியமான क्वेश्चंस. ஆன்சர்ஸ் வந்து A, the total living materials. அப்போ 15 ஆன்சர்ஸ் வந்து A. The next question பாருங்க. The loss of energy as one proceeds from one tropic level to the next higher level in approximately dash. 16 क्वेश्चंस ஆன்சர்ஸ் பாருங்க. D, 90%. முக்கியமான क्वेश्चन டீச்சர். லாஸ் ஆஃப் எனர்ஜிங்கிற உங்களுக்கு தெரியும். எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னா 100% ஃபுட் எடுத்துட்டால 90% லாஸ் ஆகுது. 10% மட்டும் தான் ஸ்டோர் ஆகுது. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆல்ரெடி 10% லா தெரியும் டீச்சர்ஸ். அதை வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. The next questions, which of the following ecological pyramids is generally inverted? ஓகேங்களா? எது இன்வெர்ட்டடா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. 17th ஒரு முக்கியமான क्वेश्चंस. ஆன்சர்ஸ் வந்து A, pyramids of biomass in a C. A is சரியான பதில். The next question பாருங்க. What types of ecological pyramids would be obtained with the following data? இப்போ பாருங்க, secondary consumer 120 gram, primary consumer 60 gram, primary producer 10 grams. அப்ப இதுல வந்து என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். 18th ஆன்சர்ஸ் வந்து A, inverted pyramid of biomass. ஓகேங்களா? 19th question பாருங்க. Which one of the following statements for the pyramids of energy is incorrect? Questions வந்து incorrect. அப்ப 19th ஆன்சர்ஸ் வந்து C, it is inverted in shape. The next question பாருங்க. Match the following and select the correct option கொடுத்துறாங்க. பாருங்க, earthworm, successions, ecosystem service, population growth கொடுத்துறாங்க. இதுல எது கரெக்டான ஆப்ஷன் சொல்லி பார்க்க போறோம். 20க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? D. அப்ப A க்கு 2ங்க, B க்கு 1, C க்கு 4, D க்கு 3. ஓகேங்களா? இத கரெக்ட்டா மேட்ச் பண்ணிக்கங்க.
அப்போ 20க்கு ஆன்சர் சொல்லிடுறேன். டி இஸ் ஏ சரியான பதில். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. போத் ஹைட்ரார்க் அண்ட் ஜெராக்ஸ் சக்சஷன்ஸ் லீட்ஸ் டு டேஸ் அப்படிங்கிறாங்க. த 21 ஆன்சர் இஸ் ஏ முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஏ மீடியம் வாட்டர் கண்டிஷன்ஸ். மீடியம் வாட்டர் கண்டிஷன்ஸ். ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. இன் ecological successions the climax community is best recognized by the following state அப்படிங்கிறாங்க. the 22 ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஏ P equal to R. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். கொஸ்டின்ஸ் which of the following statements is incorrect. இது வந்து ஒரு நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதில் என்னென்ன ரீட் பண்ணிக்கோங்க. 23க்கு நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர் இஸ் ஏ பி. அட்மாஸ்பியர் கண்டெய்ன்ஸ் about the 71% of the டோட்டல் குளோபல் கார்பன்ஸ்ங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டீச்சர்ஸ். தேங்க்யூ.